ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வேஸ்ட் திங்ஸை வச்சு நிறைய விதமான ரீயூஸ் ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு செப்பல் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ராவாக 3 வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அதாவது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் கிச்சனுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர் பாட்டிலை இந்த பாக்ஸோட மேல் பாகத்தில் இந்த மாதிரி வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 வாட்டர் பாட்டிலையும் வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிசர் வச்சு இந்த ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வாட்டர் பாட்டிலில் 3/4 சைஸ் அளவு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக செலோ டேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் எங்கே லூஸாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம். இந்த பாக்ஸில் வேறு இடத்துல எங்கெங்கே லூஸாக இருக்கோ நல்லா டைட்டாக பிடிச்சி செலோ டேப் போட்டு வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வை தான் வந்து ஒட்ட போகிறேன். உங்கள் கிட்ட வேஸ்ட்டான கிளாத் இருந்தால் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கலர் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர் பாட்டிலில் நான் வந்து லேஸ் தான் வந்து ஒட்டியிருக்கேன். அதை வந்து இந்த பாக்ஸில் இந்த மாதிரி வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த 2 வாட்டர் பாட்டிலையும் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்து செட் பண்ணியாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் வந்து ரோஸ் ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டியிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒட்டுறதா இருந்தாலும் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்கனைசர் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பென் ஸ்டாண்டாக நம்ம வந்து டேபிளில் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை கிச்சனில் வச்சும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்பூன், ஃபோக்கு, கத்தி, கத்திரிக்கோல் இதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து கிச்சனில் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த வாட்டர் பாட்டில் ரொம்பவே வந்து டஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே பாக்ஸில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாக்ஸ்லையும் வாட்டர் பாட்டிலையும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். வேஸ்ட்டாக காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செலவும் ரொம்பவே வந்து மிச்சமாகும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, நம்ம பேக்கரியில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பையில் வந்து நிறைய கிடைக்கும். இந்த பையை நம்ம வேஸ்ட்டு தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வளையல் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது வேஸ்ட்டான ஒரு வளையல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த பையில் அடிபாகத்தில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இது மட்டும் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணின வளையலே வந்து எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண அந்த ரவுண்டு கிட்ட இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இது அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே உள்ள கைப்பிடியில் ஒன்றை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி பேக் ஹோல்டராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுட்டு அதில் வந்து நான் கேரி பேக் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோல் வழியாக, அதாவது வளையல் வச்சுருக்க இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து கேரி பேக்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கேரி பேக் ஹோல்டர்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா 250 கிட்டத்தட்ட ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அதுவும் செலவே இல்லாமல், அதாவது ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் நம்மளால் கேரி பேக் ஹோல்டரை ரெடி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, இப்போது நம்மக்கிட்ட எம்டியான நிறைய கேலண்டர் அட்டையெல்லாம் வந்து இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ போட்டது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் தூக்கி போடுறதுக்கு மனசே வராது. அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதை வந்து 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீஸை மட்டும், அதாவது இந்த சாமி ஃபோட்டோ உள்ள இந்த பீஸை மட்டும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கோல்டு கலர் லேஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த லேஸை இந்த சாமி ஃபோட்டோ ஃபுல்லாக நம்ம சுற்றி வந்து ஒட்டிக்கலாம். அதாவது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 4 சைடும் இந்த லேஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த சுவாமி ஃபோட்டோவை பூஜா ரூமில் வச்சு வந்து வழிபடலாம். இந்த மாதிரி சுவாமி ஃபோட்டோ இருக்க கேலண்டர் அட்டையை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து செஞ்சு நம்ம பூஜா ரூமில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான சந்தோஷமும் இருக்கும். எனக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய விதமான வேஸ்ட் திங்ஸை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ்லாம் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நம்ம சேனலோட ரீயூஸ் ஐடியாஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா போன டிப்பில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்த கேலண்டர் அட்டையை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கேலண்டர் அட்டையில் வந்து கலர் ஷீட்டு தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து கிளாத் இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து இந்த கலர் ஷீட்டை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸை 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒட்டியிருக்க அந்த அட்டையில் இந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து வச்சு நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு பாக்ஸையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டியாச்சு. இது நல்லாவும் காஞ்சிருச்சு. இதில் இப்போ வந்து மேலே ஒரு ஹோல் போட்டு நம்ம ஒரு த்ரெட்டு வந்து கட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுருக்கேன். நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து பாட்டில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். நீங்கள் எதுக்கு வேணாலும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நெயில் பாலிஷ், பவுடர், பர்ஃப்யூம் அதெல்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃபுட் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட எக்ஸ்ட்ராவாக சில ஐஸ் குச்சி தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஒட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன கம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியது ஃபெவிபாண்டு தான். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அதாவது 20 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் ஒட்டும். அதனால் எப்பயுமே நான் வந்து ஃபெவிபாண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஐஸ் குச்சி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம சுற்றி எல்லா ஐஸ் குச்சியும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதாவது கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு நம்ம வந்து ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இன்னொரு பீஸ் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி வச்சு இதுலேயும் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளிட்டர் ஷீட்டு தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளிட்டர் ஷீட்டை கீழே இந்த மாதிரி நம்ம வச்சு வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி மேலேயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒட்டிட்டேன். சில டெக்கரேஷன் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது கிளிட்டர் ஷீட் ஒட்டிட்டு இடையில வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்ட் அண்ட் ரிப்பன் வந்து வச்சுருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த வாட்டர் பாட்டில் இந்த சைஸ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் அழகான ஃப்ளவர் வாஷாக கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஷோகேஸில் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செலவும் நமக்கு ரொம்பவே கம்மியானது. வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய பொருளை நம்ம இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கிச்சனில் வச்சும் யூஸ் பண்ணலாம். அதாவது கரண்டிங்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேவைப்படும் போது நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை வாஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 6. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, நான் வந்து ஒரு பிஸ்கட் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது எம்டியான பிஸ்கட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வேண்டான்னு குப்பையில் தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஊதுபத்தி பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நான் கலர் பேப்பர் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். கலர் பேப்பருக்கு பதிலாக வேஸ்ட்டான கிளாத் இருந்தால் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கிளிப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த பாக்ஸில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா கிளிப்பையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இது நல்லாவும் வந்து காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி நான் வந்து டபுள் சைடு ஒட்ட டேப்பு தான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி இதில் வந்து ஒட்ட போகிறேன்.
நான் வந்து 5 இடத்துல வந்து ஒட்ட போகிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை இடத்துல நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒட்டிட்டேன். எப்பயுமே நம்ம செவுத்துலையோ இல்லை கபோர்ட்லேயோ அட்டாச் பண்ணும்போது கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம இதை வந்து பிரித்ததுக்கு அப்புறமா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்காகவே நிற்கும். அதாவது கீழே விழவே விழாது. ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கபோர்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டில் தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செவுத்தில் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் வந்து என் குழந்தையோட மணி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம இதில் எக்ஸ்ட்ரா நிறைய மணி கூட வந்து மாட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க்கும் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதில் எவ்வளோ மாஸ்க் வேணாலும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறப்பையும் வந்து ஈஸியாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிஸ்கட் பாக்ஸில் இந்த மாதிரியெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 7. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா இந்த மாதிரி வேஸ்ட்டான நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரெஸ் பாக்ஸ் இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. சாரீ பாக்ஸை விட பேண்ட் ஷர்ட் இருக்க பாக்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த பாக்ஸ் இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பாக்ஸில் சைடில் ஓவல் ஷேப் இருக்குது. இந்த ஓவல் ஷேப்புக்கு 2 சைடும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது எதுக்காக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சு தூக்கணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து இந்த பாக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து செலோடேப் போட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். அதாவது ஒன்றோட ஒன்று நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான சால்வை எங்கிட்ட இருந்துச்சு. இதை தான் இந்த பாக்ஸில் சுற்றி நான் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் கலர் ஷீட் இருந்தால் கூட வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரே ஆர்கனைசர் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் வச்சு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எனக்கு சில தேவையான திங்ஸ்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சன் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பிடிச்சு தூக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து வாட்டமாக இருக்கும். இதுக்காக நம்ம ஆன்லைனில் அதிக காசு கொடுத்து ட்ரே ஆர்கனைசர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. தூக்கி போடக்கூடிய பொருளை இப்படியெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 8. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா இந்த மாதிரி வேஸ்ட்டான கேலண்டர் அட்டை உங்ககிட்ட இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து பண்ண போகிறோம். இதில் இப்போ நான் வந்து கலர் ஷீட் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து கலர் ஷீட் வந்து ஒட்டிட்டேன். உங்கள்கிட்ட வேஸ்ட்டான கிளாத் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேஸ்ட்டான ஃபுட் கண்டெய்னர் அதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஃபெவிபாண்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம ஒட்டி வச்சுருக்க அந்த அட்டையில் அதாவது கேலண்டர் அட்டையில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பாக்ஸையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் பாக்ஸை கட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து சில்வர் ஹூக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சில்வர் ஹூக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதை பிரித்து நம்ம இந்த கேலண்டர் அட்டையில் கீழே இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தும் வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு ஹூக்கில் மாட்டிட்டு எனக்கு தேவையான சில திங்ஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சீப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய், பவுடர், பர்ஃப்யூம் அதெல்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழெல்லாம் மாட்டி விட்டுருக்கேன். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.